ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 இயர்லேருந்து பேபிஸ்க்கு எப்படி ஃபுட் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், அதாவது ஒரு நாளைக்கு எப்படியெல்லாம் ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி தரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க காலையில் எழுந்ததும் ஒவ்வொரு குழந்தைங்க 7 o'clock எந்திரிக்கலாம், இல்லை 5 o'clock எந்திரிக்கலாம். அது ஒவ்வொரு குழந்தைங்க பொறுத்து. எந்திரிச்சதும் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மில்க் கொடுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு மில்க் அவாய்ட் பண்ண கூட செய்வாங்க, அவங்களுக்கு வேணாம். பட் நீங்கள் மில்க் குடிப்பீங்கன்னா அதில் நட்ஸ் பவுடர், அதாவது நட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதில் ப்ரோட்டீன், விட்டமின், ஃபைபர் எல்லாமே நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 1 hour கழித்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். அது நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை தாராளமாக கொடுக்கலாம். இட்லி, தோசை, வெண்பொங்கல் அது போல் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து, அதாவது ஒரு 11 o'clock போல் ஃப்ரூட்ஸு, எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் கொடுக்கலாம். முக்கியமாக மாதுளம்பழம் கொடுக்கலாம். முக்கியமாக சீடோடு கொடுத்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஒரு செவ்வாழைப்பழம் கொடுக்கலாம், அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து பருப்பு சாதம் போல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அது கூட முட்டை 1லேருந்து 2 முட்டை கொடுக்கலாம். அது கூட லைட்டாக பெப்பர் பொடி தூவி கொடுத்திங்கன்னா சளியில் இருந்தால் அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கர்ட் ரைஸ் கூட கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் பயிறு வகைகள், சுண்டல், அதாவது கருப்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல், பச்சை பயிறு, இதெல்லாம் நல்லா வேக வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்படியே கொடுத்தா சாப்பிடலாம், லைட்டாக தாளித்து கூட கொடுக்கலாம். டின்னருக்கு முடிஞ்ச வரைக்கும் இட்லி கொடுக்கலாம். இட்லி சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும், ரொம்பவே நல்லது. இட்லி தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டால் ஒரு டம்ளர் மில்க் மட்டும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.